வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான டேஸ்டியான மசால் வடை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணியை வடித்தாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இப்போ இந்த பருப்பில் இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 5-6 பல், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கணும், தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன புதினா நிறையா போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா இப்படி உருண்டை பிடிச்சி கையில் தட்டை வரணும், அதுதான் சரியான அளவு பக்குவமாக இருக்கும். உடையக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தட்டி வச்ச வடைகளை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். எண்ணெயெல்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆயிடும். எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுக்கணுங்க. இப்படியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும், 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.